சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கலக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நட்டு ஆர்ட்ஸ் அண்ணனுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் அறிமுகமாகிறேன். என்னுடைய பேர் அருப்புக்கோட்டை நடராஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய ஆன்மீக வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சொந்த அனுபவம் தான் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் வீடியோ. கணக்கம்பட்டியாரை பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். வாய் வலிக்கவே வலிக்காது, காது வலிக்காது. ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகி வந்துக்கிட்டே இருக்கு. சினிமா ஸ்டார்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பாமர மக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேன், தான் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, பையனுக்கு சரியாக படிப்பு வரல, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, பையன் படிச்சிட்டான், நல்ல வேலை அமையலை, தன்னுடைய கணவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு, குடும்பத்தில் சரியான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அவன் ஒரு நல்ல தீர்வு காண்கிறதுக்கு சரியான இடம். எவ்வளோ இடத்துக்கு போயிட்டேன் சார், எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லை. எவ்வளோ ஜோசியரை பார்த்துருக்கேன், எவ்வளோ கோயில்களும் போயிருக்கேன், எல்லாத்துக்கும் போய் பார்த்துட்டேன், என்னால் மன நிம்மதி இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில் நொந்து நூலாய் வர்றான் பாருங்களா. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்குரு ஐயனோட பீடத்துக்கு வந்தாலே எல்லாமே சரியாயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா வருகிற 21, அதாவது சனி ஞாயிறு வருது. 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் குரு பௌர்ணமி வருது. குரு பௌர்ணமி வருது. ரொம்ப பெரிய பௌர்ணமி. பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் அமாவாசை தான் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஆடி அமாவாசைக்கு இந்த தெப்பனம் கொடுக்குறது, நிறைய கோயில்கள் இருக்குது, சிவாலயங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு தான் இருப்பாங்க, காசி ராமேஸ்வரம் இங்கெல்லாம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி, குரு பௌர்ணமி, இதில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க. சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா நமக்கு நல்லா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி குரு பகவான் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு குரு பௌர்ணமி வருது. அதில் கணக்கம்பட்டிக்கு போய் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுவும் கணக்கம்பட்டியில் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது இந்த பௌர்ணமி. சனிக்கிழமை நைட்டு பூஜை இருக்குது, 12 மணி பூஜை, அதை போய் அட்டன் பண்ணுங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு கோமாலா பூஜை இருக்குது. அதே மாதிரி மதியம் 12 மணிக்கு பூஜை இருக்குது. அந்த பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஒரு அன்னதானத்துக்கு ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுங்க. இல்லை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தட்டு வாங்கி கொடுங்க, ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் வாங்கி கொடுங்க. இல்லை என்னால் அந்த அளவுக்கு வசதி இல்லையா, போய் காய்கறி நறுக்கி கொடுங்க. ஒரு சமையல் கூட மாட்டாங்க, இல்லை அங்கே சப்ளை பண்ணுற கூட மாட்டாங்க, ஹெல்ப்பிங் பண்ணுங்க. ஏதோ ஒரு வழியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைந்த புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக கணக்கம்பட்டி ஐயா பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் தான் இந்த ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி தான் இருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கணக்கம்பட்டியால் இன்றைக்கி பலன் அடைஞ்சவங்கள நானும் ஒருவர். எவ்வளோ ஒரு இருக்காங்க. கஷ்டம்னு கோயில் குளத்தில் எல்லாம் போவோம். அப்போ கஷ்டத்துலேருந்து யாரும் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதாக இருக்குதுன்னா கோயிலுக்கு தான் போய் மனசார வேண்டிக்கிறீங்க. அதே மாதிரி அம்மா அப்பாட்ட மனசார வேண்டிக்கிறீங்க. இந்த குரு பௌர்ணமியில் போய் மனசார ஐயன்கிட்ட போய் வேண்டுங்க. ஐயனே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், வெளிநாடு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு சரியான வரன் அமையலை, என் வீட்டுக்காரர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, வீட்டில் சந்தேகமாக இருக்குது, அது மாதிரி உடம்பு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு கையில் புண்ணு இருக்குது, காலில் புண்ணு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் ஐயனோட இடத்துக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் கோம்பைக்காடுக்கு போங்க. அங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்குது. இந்த பிரம்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்துலேயே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடுமையான உப்பு தண்ணி தான். இந்த உப்பு தண்ணியாக இருக்கும்போது ஐயன் சொல்லியிருக்காரு, ஈஸ்வரன் அண்ணன் தோட்டத்தில் இந்த இடத்துல புளி வச்சு தோன்றா அண்ணன், புளி வச்சு தோன்றா என்ன ஆகும், திரும்பியும் உப்பு தான் வரும், உப்பு தண்ணி தான். ஐயன் சொல்லும்போது யாரும் கண்டுக்கல. 2வது ஐயன் சொன்ன உடனே தோன்றுனாங்க.
தோண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அவ்வளோ இனிப்பான தண்ணி, இளநீர் மாதிரி. இன்னைக்கு அந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு அங்கேருந்து கணக்கம்பட்டி ஜீவ சமாதியிலேருந்து கோம்பைக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே பிரம்ம தீர்த்தம் வச்சுருக்காங்க. மோட்டர் போட்டு எடுத்து கிணத்துல மோட்டர் போட்டு டேங்க்ல இது இருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலை இருக்கு. அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே மனதார ஒரு 2 hours நல்லா வேண்டிக்குங்க. நல்லா வேண்டிட்டு வாங்க. இந்த குரு பௌர்ணமி பூஜையில் போய் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை கடன் சுமையாக இருக்கட்டும், உடம்புக்கு முடியாதவங்க, ஆரோக்கியம் இல்லையா போயிட்டு வாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா போயிட்டு ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு வாங்க. அதிகபட்சம் அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நம்ம ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டம்னு இருக்கான், ஆனால் அவனுக்கு நம்மளால முடியல, பண உதவி கொடுக்க முடியாட்டா கூட ஒரு ஆறுதல். இந்த கணக்கம்பட்டியார் அந்த மக்களை போய் அடைஞ்சா அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். என்னுடைய வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம். அடுப்போட்டை நடராஜ்.